இது பவானி அதுவும் அவங்க தான் படிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் அப்படியே இருக்கு. இது வழியா தான் கிரவுண்டுக்கு போகணும். ஆமா இது வழியா கிரவுண்ட் இருக்கு, பாத்ரூம் இருக்கு. அது நைட் அப்படியே கைமா உனக்கு எப்படி தெரியுதா? ஆனால் இதுதானே ஹெச்எம் ரூம். அப்போ நம்ம மார்க் ஷீட் வாங்க வரும்போது இந்த மார்க் ஷீட் வாங்க வரும்போது இந்த நம்ம ஜாயின் டீச்சர் நம்ம கிளாஸ் டீச்சர் இங்கே தானே ப்ரேயர்லாம் நடக்குதுப்பா. ப்ரேயர் அந்த இங்கே ஃப்ளாக் ஆயிடுச்சிங்க. நான் வந்து இது கொடியெல்லாம் ஏற்றுறேன். இவங்க திலகா டீச்சரை சத்தம் இல்லாமல் மெதுவாக சொல்லு அப்படின்பாங்க. ஆமாம் இந்த இருக்கு. நாங்கள் 9th 10th ப்ளஸ் 2 ஃபோட்டோ கொண்டு வந்தோம். டீச்சர் கிளாஸ்ல ஆன்சர் சொல்றதுக்கு ஒரு ஆள் எழுப்புவாங்க. டீச்சர் சுத்தி வரதுக்குள்ள உட்கார்ந்துருவாங்க. என்ன லேடி கூப்பிட்டே டீச்சரை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு சொல்லி விடுறது. டீச்சர் கேட்டு போவாங்க. மனுஷன் என்ன செய்றாங்க? என்ன எல்லாரும் உங்க பேசுறீங்க எல்லாம் டெஸ்ட்க்கு ரெடியா? நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அதான் யாவது இதுல சொல்லி எம்எஸ்சி டிஎட் கண்டு ஆசிரியர் பையன் எத்ராது சார். அது இப்ப புதுசா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. வாடி வாடி அங்க போவாங்க. எல்லாரும் பாத்துக்கோங்க வாங்க. இந்த கிளாஸ் மட்டும் சொல்லி நாங்க டென்சி ஜாயின் பண்ணி ஆமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் டீச்சர் வருவாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் ஓ வாங்க வச்சிக்கறாங்க. டீச்சர் பண்ணுவாங்க வாங்கப்பா. ஹெச்எம் தான் இவரு ஹெச்எம். டீச்சர் அம்மா வணக்கம். ஆனா டீச்சர் வந்து உண்மைக்கே இந்த டீச்சர் நாளா ஆபீசர் அந்த வேஸ்ட் டீச்சர். நீ நினைக்கிறியா டீச்சர்களுக்கு அந்த சின்ன பிள்ளை புத்தி தான் இருக்கும். கம்முனு ஓடி டீச்சர் ஆபீசர் வந்து என்னடி இந்த வாரம் டீச்சரை பார்த்தது வணக்கம் வணக்கம். நீங்களும் 25ல இருக்கீங்க. அடுத்தடுத்து போ. போட்டோல யாரா இருக்கா? எல்லாரும் இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் பேரம்பத்திலாம் இருக்கா? எனக்கு 2 பேரே ஒரு பேத்தி.
பேத்திக்கெல்லாம் 10 வயசு ஆச்சு. ஆமா 10 வயசு ஆச்சு. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்குங்க. 10th பாட்டி ஒரே ஒரு ஆள் தான் அவருக்கு பொண்ணு வேணுமா என்னமா தான் கேக்குறாரு. பொண்ணு பார்த்துட்டு வர்றேன். நான் இங்கே தான் படித்தேன். எனக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன் இருக்கா. அப்படி எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பேரன் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. பெரிய பொண்ணு இங்கே தான் ராம்நாட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு 2 பையங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் வர்றதை விட அவங்களுக்கு தான் எல்லாம் ஆர்வமும் இதுவும் எல்லாமே இருந்தது. அவங்க தான் எல்லாமே பண்ணணுன்ட்டு ஆசையாக இருந்தாங்க. இப்போ மருமகன் விட எல்லாமே ஆசையாகப்பட்டு எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஆசை ஆர்வமும் எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. சரி, இது எப்படி நீங்க கூடுனீங்க எல்லாரும்? ஒரு ஆள் முதல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நானும் பாக்கியலட்சுமி மீட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஆவலாக ஒருத்தர் பார்த்து நல்லா விசாரிக்கும் போது தான் ஏன் நம்ம 2 பேருமே இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறோமே, நம்ம எல்லாரையுமே ஏன் நம்ம வந்து ஒன்று சேர்க்கக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு சண்டேயுமே நாங்கள் வந்து ஒரு குரூப் கால் போடுவோம். எல்லாருமே பேசுவோம். அந்த வீடியோ காலில் எல்லாருமே அவங்க கருத்துக்களை சொல்லுவோம். யார் யார் என்னவா இருக்கோம் எல்லாமே பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் நம்ம இப்படியே பேச்சுலேயே இருக்கோம், ஏன் செயல்படுத்தக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒருத்தர் பார்க்கணும் அப்படிங்கிற எங்களோட நாங்கள் ஏற்கனவே டிசம்பர்லேயே இந்த ஐடியா போட்டோம். ஆனால் அப்போ வந்து இந்த மான்சூன் மழைனால தள்ளி போய் இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணோம். நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மிச்சம் ஒரு 15 ஒரு சிலர் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை வேற ஊர்ல இருக்காங்க. ஆனா ஹெட் மிஸ்ட்ரஸ் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா ஆண்ட்ரூஸ் டேக்கு திருப்பி எல்லாரும் வந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து முதல்ல அடையாளம் தெரியல. ஆனால் அப்புறம் நாங்கள் வந்து நீதானேன்னு கேட்டு எங்களை ஆமா அந்த வீடியோ காலில் பார்க்கலன்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதல்ல வந்து இந்த சூழ்நிலை எங்க ஃப்ரெண்ட்ஸு கடவுள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாருமே வேலை ஆக்குறீங்களா? இல்லை எல்லாருமே வேலை ஆக்குறியா? ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறாங்க. நான் அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஊர்ல தான் பிறந்தேன். இந்த ஸ்கூல் தான் என்னை முன்னேற்றத்துக்கு என் மக இவ பாக்கியலட்சுமி மக தான் நீங்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி என் மகனும் நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அவள் துபாயில் இருக்கா. என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அமெரிக்காலேருந்து சென்னையில் இருக்கா. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு இவளும் நானும் கலைடேட்டில் இது பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு லாத்தா அந்த விஜி அவள் கோர்ட்டில் இருக்கா. நாங்கள் 3 பேருமே கட்டிப்பிடிச்சி அப்போ வந்து நான் ஒரு இவ மக தான் வந்து பாக்கியலட்சுமி மக தான் இது பண்ணுங்க அப்படின்போது அப்புறம் பத்மாவை நான் பார்ப்பேன். அப்போ நாங்கள் அண்ணா வந்து எனக்கு அவனையும் பார்த்து ஒன்று சேர்ந்து இந்த ஸ்கூல் வந்து எங்களை இந்த அளவுக்கு உண்டாக்குச்சு. அந்த மணிமேகலை சாந்தி கொஞ்சம் கட் பண்ணி மாடி. கொஞ்சம் ஐயோ செஞ்சா அம்மா கையெடுங்க அம்மா கையெடுங்க. ஊட்டிக்கங்க. ஏன்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்மா? அம்மா ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் மாற்றி நானும் பொங்க சோறா தின்னுட்டு இருக்கேன். ஐயோ டெய்லி ஓவரா பேசுறானே. எத்தனை நாளா இப்படி காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியல. எல்லாரும் முன்னாடி